திமுக எம்எல்ஏ கொடுத்தாரு. அப்போ உடனே நான் அவரை பார்த்து கேட்டேன், இதனால தான் திராவிட கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, நம்மளை அடிமைப்படுத்துகிறாங்க, கிறிஸ்தவர்கள் எப்போ எங்கள் பக்கம்தான் அப்படின்னு ஏன் தைரியமாக சொல்கிறோன்னா, போதலாகிய நீங்கள் அவங்கள்ட்ட போய் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குது. கேட்கின்ற செய்திகள்லாம் வித்தியாசமாக இருக்குது. அரசாங்கம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றது மக்களுக்காக? சிறுபான்மையெல்லாம் விட்டுருங்க, கிறிஸ்தவர்லாம் விட்டுருங்க, மக்களுக்காக என்ன செய்கிறாங்க? ஏன் இன்னும் அருமையான முதலமைச்சர் மௌனமாக இருக்கின்றார்? அடுத்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஏன் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு பயப்பட வேண்டும்? நேர்மையாக இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிஞ்சி போனால் என்னங்க பண்ண போகிறாங்க? டிரான்ஸ்ஃபர் தான் பண்ண போகிறாங்க. ஆக இப்படி மக்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றவர்களை நீங்கள் இப்போ கைது பண்ணி குஷி ஆனந்தை கொண்டு போய் மண்டபத்தில் வச்சு அவருக்கு இப்போ வரைக்கும் சாப்பாடு கூட கொடுக்காம கொடுமைப்படுத்துகிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இந்த காதலர்களுக்கும் நான் ஒரு ஆலோசனை கொடுக்க நான் விரும்புகிறேன். என்னென்னா, நீங்கள் காதல் பண்ணுவது தவறு இல்லை, அந்த காதலை எங்கே பண்ணுறீங்கன்னு தான் பிரச்சனை. இது தனிமையிலே நீங்கள் இப்படி போய் இருந்ததுனால தான் இந்த பிரச்சனை எல்லாம். அதனால் இந்த காதலர்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, முதலாவது தாய் தகப்பனை நினச்சி பாருங்கள். இப்போ மெரினா பீச்சுக்கெல்லாம் போனால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரம் அருவருப்பாக இருக்குது. அங்கே போய் குடும்பத்தோடு போய் உட்காருது, அங்கே நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது. அந்த ஆள் யாருன்னா திராவிட கட்சியில், அது இப்போ இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினர், ஒரு சில பதவிகளில் இருக்கிறவர் என்று சொல்லி கேள்விப்படும் பொழுது ஒரு கேவலமான அரசாங்கம் நடந்து கொண்டு இருக்கின்றது தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா மாநிலத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் அருமையான பிஜேபி ஆட்சியை அவர்கள் நிச்சயமாக ஆதரிக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆதரிக்கவில்லை. இதற்கு காரணம் திராவிட கட்சிகள் தான். நமக்கு இது தேவைதானா? காலில் செருப்பு இல்லாமல் நடப்பேன்னு சொல்றது நமக்கு தேவைதானா? அடுத்த சாட்டை நம்ம அடிச்சுக்கிறது நமக்கு தேவைதானா? எப்படின்னு சொல்லி அவரே கூட அவர் நினைச்சிருக்கலாம். ஆனால் மக்களுக்காக இதை செய்கிறார். அந்த அளவுக்கு அவர் வெறுக்கிறேன் என்பதை அவர் சுட்டி காட்டுறார். எல்லாருடைய மைண்ட் செட்டில் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, பிஜேபினா ஒரு இந்துத்துவா கட்சி. அதான் போன தடவை சொன்ன, இந்துத்துவான்றது ஒரு மதமே இல்லை. பிரதமர் மோடி இருக்கும் பிஜேபி கட்சிக்கு எல்லாரும் ஆதரவு நிச்சயமாக கொடுப்பார்கள். நீங்க கட்டாயம் பார்ப்பீங்க, 2026 ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் நடைபெறுவதை நீங்க பார்ப்பீங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமுவேல் சார் தான் நம்ம செஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கிறிஸ்மஸ் விழாலாம் எப்படி கொண்டாடினீங்க, எப்படி போச்சு சார்? கிறிஸ்மஸ் நல்லா போச்சு எங்களுக்கு. ஆனால் சில இடங்களிலே நான் இந்த கிறிஸ்மஸ் விழாவை எப்படி இந்த திராவிட மாடல் அரசாங்கம் நடந்து கொண்டு இருக்குல்ல, அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக சில காரியங்களை செய்ததை நான் கேள்விப்பட்டேன். விசேஷமாக திடீர்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், ஒரு போதகர், அவர் ஃபோன் பண்ணி நான் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், இப்போ தாங்க நான் 25 கிலோ அரிசியும் ஒரு கேக்கும் ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வரேங்க அப்படின்னார். நான் சொன்னேன், ஒருவேளை இவர் சர்ச்சுக்கு என்னமோ மக்களுக்கு ஏதோ போட போகிறார் போட்டுருக்கு, அதனால் அரிசி வாங்கிட்டு வராருன்னு யோசிச்சுக்கிட்டு அப்படிங்களாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம திமுக எம்எல்ஏ கொடுத்தாரு அப்படின்னு. அப்போ உடனே நான் அவரை பார்த்து கேட்டேன், இதனால தான் திராவிட கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, நம்மளை அடிமைப்படுத்துகிறாங்க, கிறிஸ்தவர்கள் எப்போ எங்கள் பக்கம்தான் அப்படின்னு ஏன் தைரியமாக சொல்கிறோன்னா, போதலாகிய நீங்கள் அவங்கள்ட்ட போய் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குது. அவங்க கொடுக்க தான் செய்வாங்க. அதுக்காக நீங்கள் போயிட்டு உங்கள் கிறிஸ்மஸை சந்தோஷமாக கொண்டாடுவதை விட்டு நீங்கள் போயிட்டு அங்கே போய் அவங்கள்ட்ட 25 கிலோ அரிசியும் அப்புறம் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்தால் அது நம்மளை பிச்சைக்காரத்தனமாக அவங்க நடத்துகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு 25 கிலோ அரிசி கூட வாங்க காசு இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அந்த போதகர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. என்ன சொன்னார், ஐயா, அவருடைய பணத்தை கொடுக்கல, நம்மக்கிட்டேருந்து கொள்ளடித்த பணத்தை தான் திரும்ப கொடுக்குறாரு இப்படி, அதில் வாங்குறது தப்பு இல்லை. அப்போது இதில் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு ஏற்பட்டது. ஏன்னா நம்மகிட்டேருந்து கொள்ளடித்த பணத்தை தான் அவங்க தராங்க. அதே மாதிரி தான் அருமையான மக்களை பார்த்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தேர்தல் சமயத்தில் 500, 1000, 2000 கொடுக்குறாங்க, வாங்கிக்குங்க. ஏன்னா நம்மகிட்டேருந்து கொள்ளடிச்ச பணம் தான். ஆனால் அவங்களுக்கு உங்கள் வாக்குகளை கொடுக்காதீங்க. வாக்குகளை கொடுத்தா இப்போ பாருங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது. கிறிஸ்மஸ் நல்லா சந்தோஷமாக நாங்கள் கொண்டாடணும்னு நினைக்க வேண்டிய அந்த நிலையில்
வந்த செய்திகள்லாம் துக்கத்தை ஏற்படுத்துது. அடுத்தது புத்தாண்டுக்குள்ளாக நம்ம காலெடுத்து வைக்க போகிறோம். இந்த புத்தாண்டை நல்ல சந்தோஷமாக எடுத்து வைக்கலான்னு பார்த்தா கேட்கின்ற செய்திகள்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஆக இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றது மக்களுக்காக? சிறுபான்மையர்லாம் விட்டுருங்க, கிறிஸ்தவர்லாம் விட்டுருங்க, மக்களுக்காக என்ன செய்கிறாங்க? ஏன் இன்னும் அருமையான முதலமைச்சர் மௌனமாக இருக்கின்றார்? ஒரு பெரிய கேள்வி. அடுத்து அருமையான ஐபிஎஸ் ஆஃபீஸர், அருமையான புதிய கமிஷனர் பொறுப்பெடுத்தார். அருமையான சகோதரன் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் வேகமாக ஒரு 3 பேரை என்ன பண்ணாங்க, அவங்க சுட்டுட்டாங்க. நான் நினைக்கிறேன் அந்த 3 பேர் தான் மெயினான சாட்சிகள். அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா யாரால் இவர் கொலை செய்யப்பட்டார் என்ற உண்மை எங்கே தெரிஞ்சிட போகுதுன்றதுக்காக அவங்கள சுட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க சரணடைஞ்சவங்களை கொண்டு போய் சுடுறாங்கன்னா அது ஒரு புதுமையான ஒரு காரியம். இதை ஏன் இன்னும் இந்த வழக்கில் ஏன் இன்னும் இந்த கேள்வியெல்லாம் கேட்கல ஜட்ஜஸ் என்று சொல்லி பெரிய ஒரு கேள்வி. அடுத்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஏன் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு பயப்பட வேண்டும்? நேர்மையாக இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மிஞ்சி போனால் என்னங்க பண்ண போகிறாங்க? டிரான்ஸ்ஃபர் தான் பண்ண போகிறாங்க. நீ எங்கே இருந்தாலும் உனக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்குரிய சம்பளம் கிடைக்க தான் போகுது. ஒரு சாதாரண போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் வச்சாலும் அதே சம்பளம் தான், ஹவுசிங்கில் போட்டாலும் அதே சம்பளம் தான், ஒன்றுமே இல்லாத வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டாலும் அதே சம்பளம் வரதான் போகுது. நீங்கள் படித்த படிப்புக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிது, ஆனால் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஏன் நடந்துக்க மாட்டீங்க என்கின்ற ஒரு பெரிய கேள்வியை நான் அருமையான ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் நான் கேட்க நான் விரும்புகிறேன். ஏன்னா நீங்களும் வரும்பொழுதே ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு வரீங்க. நாங்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள், மக்களை காக்கும்படியாக நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு உறுதிமொழி எடுத்து தான் அவங்க வராங்க. அதாவது ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த காவல்துறையில் இருக்கிறவங்களாம் நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன் பாராட்டுறேன்னா, பல நிலைகளிலே தங்களுடைய உயிரை பணயம் வைத்து தான் அவங்க வேலை செய்ய வேண்டிய நிலைமை. ஒன்றில் ஒரு சாதாரண ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளே எடுத்துக்குவோம். ரோட்டில் நிற்கிறாங்க, அவங்க கையை காட்டுறாங்க, ஏதோ பண்ணுறாங்கன்னா திடீர்னு ஒரு 2 வீலரோ தாறுமாறாக வந்து அவங்க மேலே இடிச்சிட்டாலே எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு வேலையை செய்கிறாங்க. அதனால் அவங்க மேலே நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். அதே நேரத்தில் நீங்கள் நேர்மையாக இருக்கும்போது இந்த மாதிரி அரசியல்வாதிகளை கண்டு நீங்கள் ஏன் பயப்படணும்? தைரியமாக நில்லுங்களேன். என்ன பண்ண போகிறாங்க? டிரான்ஸ்ஃபர் தானே பண்ண போகிறாங்க, வேறு ஒன்றுமே பண்ண போகிறது இல்லையே. அப்படி கமிஷனராக இல்லாட்டா வேறு ஏதாவது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்க தான் போகிறீங்க. இப்படி இருந்தால் தான், இப்படிப்பட்ட பதவி இருந்தால் தான் உங்களுக்கு ஏதாவது கிடைக்க போதா? அதனால் நேர்மையாக இருங்க. அதுவும் விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் இப்போ புத்தாண்டு வரப்போகுது. அதனால் நிச்சயமாக நீங்கள் இந்த புத்தாண்டு காலங்களிலே இன்னும் இந்த 2 நாட்களிலே செய்ய வேண்டிய காரியங்களை சரியானபடி செய்யுங்க. சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கிறிஸ்மஸ் விழாவில் நியூ இயருமே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டான நியூஸ் கேட்கும்போது ரொம்ப எல்லாத்துக்குமே இதாக இருக்குது சார். ஆனால் அது யார் குரல் கொடுத்தாலுமே அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம புஷி ஆனந்த் அவர்கள் கூட இன்றைக்கி மத்தியானம் அவர்கள் வந்து பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது பிடிச்சி கொண்டு போய் இதில் போடுறாங்க சார், மண்டபத்தில் போடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதுதான் நான் சொல்கிறேன். மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய காரியத்தை செய்யாமல் மக்களுக்காக குரல் எழுப்புகின்ற எல்லாரையுமே தவறான ஒரு வழியிலே இந்த அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, இன்னும் எத்தனை காலம் நீங்கள் இருக்க போகிறீங்க? இன்னும் 1.5 வருஷம். அதுக்கு பிற்பாடு உங்களுடைய நிலைமை என்ன? மக்கள்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. திரும்ப நீங்கள் வந்து உட்கார போகிறதே கிடையாது. நிச்சயமாக மக்கள்லாம் வெறுத்துட்டாங்க டோட்டலாக. ஆக இப்படி மக்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றவர்களை நீங்கள் வந்து இப்போ கைது பண்ணி குஷி ஆனந்தை கொண்டு போய் மண்டபத்தில் வச்சு அவருக்கு இப்போ வரைக்கும் சாப்பாடு கூட கொடுக்காம கொடுமைப்படுத்துகிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அவர் எந்த கட்சியாவது இருக்கட்டும், நான் என்ன சொல்கிறேன், அவர் மக்களுக்காக குரல் எழுப்புகிறார். அது மட்டும் இல்லை, அருமையான தம்பி விஜய் அதை நம்முடைய ஆளுநரை சந்தித்து இதை நிச்சயமாக சொல்லியிருப்பார். இப்படி ஒரு காரியம் நடக்குதே, நீங்கள் ஏன் சும்மா இருக்கிறீங்க கூட கேட்டிருக்கலாம். ஒருவேளை நானும் அரசியல்வாதியாக இருந்தால் ஆளுநரை போய் சந்திப்பேன். ஆனால் ஆன்மீகவாதியாக இருக்கிறதுனால நான் உண்மையாக சொல்கிறேன், என்னுடைய சர்ச்சில் நான் அந்த பிள்ளைக்காக நான் ப்ரேயர் பண்ணேன். ஏன்னா பாருங்கள், அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுடுச்சு. அந்த பிள்ளையுடைய பேரை ஏன் வெளியே சொன்னாங்க? முதல் காரியம். அடுத்து இந்த மாதிரி சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க வேறு சொல்கிறாங்க. இதெல்லாம் தவறு இல்லையா? அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை கெட்டுப்போம். உன் வீட்டு பிள்ளை இந்த மாதிரி, உன் வீட்டில் ஒரு பிள்ளைக்கு இப்படி நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
நம்ம அப்படி சிந்தனை பண்ணி பார்க்கணும். நம்ம வீட்டு பிள்ளைக்கு இப்படி நடந்தால் நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சிந்தனை பண்ணி பார்க்கணும். அடுத்து இந்த நேரத்தில் இந்த அருமையான இந்த காதலர்களுக்கும் நான் ஒரு ஆலோசனை கொடுக்க நான் விரும்புகிறேன். என்னென்னா, நீங்கள் காதல் பண்ணுவது தவறு இல்லை, அந்த காதலை எங்கே பண்ணுறீங்கன்னு தான் பிரச்சனை. இப்போ அந்த மாதிரி ஒரு இருட்டான ஒரு இடத்துல போய் நீங்கள் போய் இருக்கவே, ஒரு புதருக்குள்ளே நீங்கள் நிற்கவே, ஒரு மறைவான இடத்துல போய் இருக்கவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுது. உண்மையாக காதலிக்கிறவங்க இந்த மாதிரிலாம் போகணும் அவசியமே கிடையாது. நிச்சயமாக ஒரு பெண்ணை காதலிக்குன்னு நினைக்கிறவன் திருமணம் பண்ணணும்னு நினைக்கணும். திருமணத்துக்கு பிற்பாடு அவங்க வீட்டிலலாம் ஒன்றாக தான் இருக்க போகிறாங்க. இதுக்காக ஏன் வெளியில் இப்படிலாம் சந்திச்சுக்கிட்டு, அதுவும் இப்போ அந்த காலத்தில் தான் ஃபோன் கிடையாது, இந்த காலத்தில் நல்லா வந்துடுச்சு, அருமையான ஃபோன் வந்துடுச்சு. ஃபோன்லேயே ஒருத்தர் பேசிக்கலாம், வீடியோ கால் பண்ணிக்கலாம். இது தனிமையிலே நீங்கள் இப்படி போய் இருந்ததுனால தான் இந்த பிரச்சனை எல்லாம். அதனால் இந்த காதலர்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, முதலாவது தாய் தகப்பனை நினச்சி பாருங்கள். கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு நல்ல நேர்மையான ஒரு இடத்துக்கு நீங்கள் வரணும், மேன்மையான இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு பதவியில் உட்காரணும்னு ஆசைப்படுறாங்க தாய் தகப்பனர். எவ்வளோ தங்களை வெறுத்து தான் அவங்க பணம் செலுத்தி இதெல்லாம் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது நமக்கு இதெல்லாம் ஒரு பாடம், நாம் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு காதலர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மெரினா பீச்சுக்கெலாம் போனால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரம் அருவருப்பாக இருக்குது அங்கே போய் குடும்பத்தோடு போய் உட்கார்றது, அங்கே நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது. இதெல்லாம் ஒரு பாடம். அதனால் இது நமக்கு ஒரு பக்கம் பாடமாக இருந்தாலும் நமக்கு பாடம் கற்பித்தவரை சும்மா விடக்கூடாது. இது கொடுமையான காரியம். அதுக்கு பதிலாக அந்த பிள்ளைய 2 அறை விட்டு, இந்த மாதிரி இடத்துக்கு நீ வரலாமா, இந்த புதர்கிட்ட வந்து நின்று பேசலாமா, இந்த மாதிரி தனிமையான இடத்துக்கு நீ வரலாமா, வேறு யாராவது எதாவது பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னு சொல்லி அந்த ஆண்மகன் சொல்லியிருந்தானா அவனை நிச்சயமாக பாராட்டியிருப்பேன் நான். அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி ஒரு தவறான காரியத்தை செய்து, அதுவும் அந்த ஆள் யாருன்னா திராவிட கட்சியில், அது இப்போ இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினர், ஒரு சில பதவிகளில் இருக்கிறவர் என்று சொல்லி கேள்விப்படும் பொழுது ஒரு கேவலமான அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டில். சார், ஆனால் இதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் போன்றவர்கள்லாம் குரல் கொடுக்கும்போது அவர் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து திமுகவினர் கொச்சையாக விமர்சிக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? ஏன்னா இப்போ சாட்டை அடி அடிச்சுக்கிறாரு, அதுக்கப்புறமேட்டு இனிமேல் செப்பல் போட மாட்டேன் அப்படின்றாரு, அதுக்கப்புறம் விரதம் இருந்து முருகன்கிட்ட முறையிடுவேன் அப்படின்றாரு. இதெல்லாம் யாராவது படித்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்களா, காமெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்களே சார். இல்லை, இப்போ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரே இல்லையே, அதை தான் நம்ம பெருமைப்படணும். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து இன்னும் பல சாதனைகளை அவர் சாதிக்கலாம் தனிப்பட்ட முறையில். ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்வேன் என்று சொல்லி ஒரு தேசிய கட்சியோடு கூட இணைந்து, அது அந்த தேசிய கட்சியில் ஒரு மாநில தலைவராக இயங்கி அவர் பல காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் அவர் அதை நினச்சி பார்ப்பார்ல, நமக்கு இது தேவைதானா, காலில் செருப்பு இல்லாமல் நடப்பேன்னு சொல்கிறது நமக்கு தேவைதானா, அடுத்து சாட்டை நம்ம அடிச்சுக்கிறது நமக்கு தேவைதானா எப்படின்னு சொல்லி அவரே கூட அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் மக்களுக்காக இதை செய்கிறார். அந்த அளவுக்கு அவர் வெறுக்கிறேன் என்பதை அவர் சுட்டி காட்டுறார். இதை புரிந்து கொள்ளணும் அந்த அரசாங்கம். அதை விட்டு இவர் அவரை போய் கேலி பண்ணுறது என்பது ஒரு தவறான காரியம். எனக்கு கூட திடீர்னு தோணுச்சு, பேசாமல் ஒரு 2 நாள் உண்ணாவிரதம் இருந்துடலாமா ரோட்டில் உட்காந்து. என்ன இது இப்படி ஒரு காரியம் நடக்குது இந்த நாட்டில், அதுவும் தமிழ் மாநிலத்தில், அதுவும் தமிழ் மாநிலத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்குது. அது தமிழர்கள் தான் மிக சிறந்தவர்கள், எல்லாவற்றிலும் போற்றப்படக்கூடியவர்கள் என்று சொல்லி உலகத்திலே பேசும் பொழுது அந்த தமிழ் மாநிலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதே, இது நான் வேதனைக்குரிய காரியம்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்கலான்னு கூட நான் நினச்சேன். ஆனால் என்னுடைய இப்போ இருக்கிற சூழ்நிலை, இந்த கிறிஸ்மஸ் காலம் புத்தாண்டு வருவதினாலே எனக்கு அதுக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. ஏன்னா என்னுடைய ஆலயங்களை, என்னுடைய திருச்சபைகளை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதினாலே நான் இந்த அரசாங்கத்தை மீண்டும் வன்மையாக கண்டிக்கிறேன். ரொம்ப வருத்தப்பட காரியம். அதாவது இது வரைக்கும் நான் பேசுனதெல்லாம் நீங்கள் சீர்திருந்துவீங்க என்பதற்காக தான் நான் பேசி கொண்டிருந்தேனே தவிர உங்களை குற்றம் சாட்டுவதற்காக அல்ல. ஆனால் இப்போ நடப்பது குற்றம் சாட்டக்கூடிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நீங்களே விலகி போகிறது ரொம்ப நல்லது. பேசாமல் நீங்களே ராஜினாமா பண்ணிவிட்டு மக்கள் மேடையில் உங்களை நீங்கள் கொடுங்க.
ஒரு புது தேர்தல் வச்சு நீங்கள் யாரை சிறப்பாக நீங்கள் தேர்வு செய்ய தேர்வு செய்யுங்கன்னு சொல்லி தைரியமாக சொல்ல முடியுமா இந்த அரசாங்கம் அப்படின்னா நிச்சயமாக முடியாது. சார் அதே மாதிரி இப்போ கிறிஸ்மஸ் பற்றி பார்க்கும்போது நம்ம கேத்தோலிக் சர்ச்சை சேர்ந்தவங்க எல்லாருமே சேர்ந்து மோடி அவர்களை இன்வைட் பண்ணி அதுவும் அவங்களோட கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பாருங்கள், இப்போ எல்லாரும் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் என்ன சொல்கிறாங்க, பிஜேபி வந்து கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு கட்சின்னு. ஆனால் டெல்லியில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் கேத்தலிக் பிஷப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அசோசியேஷன், வெறும் கேத்தலிக் பிஷப்ஸ், அதாவது இந்தியாவில் உள்ள அத்தனை கேத்தலிக் பிஷப்ஸும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சங்கம். அவங்க என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்மஸ் விழா வைக்கிறாங்க. அங்கே அருமையான நம்முடைய பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்களை அவங்க வரவேற்கிறாங்க. மோடி அவர்கள் அந்த இடத்துல வந்து அவர் பேசுகிறாரு. பேசும்போது ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நம்ம மக்களுக்கு வெளிநாடுகளிலே பிரச்சனை இருக்குமானால் அதையும் சீர் செய்வேன் என்று சொல்லி அவர் அருமையான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார். இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, நம்முடைய பாரத பிரதமர் நம் மக்களை வெளிநாட்டில் இருக்கிறவங்களையும் நேசிக்கிறார், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்திய மக்களையும் நேசிக்கிறார். அதான் முக்கியமான காரியம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் உட்கார்ந்துருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களை நாங்கள் வந்து உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லிவிட்டு அனைத்து திருச்சபை மக்களும் அவங்கள ஆதரிக்கிறாங்கன்னா இல்லை. இன்றைக்கி நான் ஆதரிக்க முடியலையே. ஏன்னா ஒன்றுமே செய்யலை. கடந்த பேட்டியில் கூட நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், கிறிஸ்மஸுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் நான் சொன்னேன், சிறுபான்மையினர் அதாவது கிறிஸ்தவர்களுக்காக இந்த அரசாங்கம் என்ன செய்தது அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க அப்படின்னு. கமெண்ட்டில் தான் வந்துச்சா? யாருமே போடலை. அப்போ நல்லா தெரியுது இவங்க ஒன்றுமே செய்யலைன்னு. ஆனால் அருமையான இந்தியன் கவுன்சில் ஆஃப் கேத்தலிக் சர்ச்சஸ், கேத்தலிக் பிஷப்ஸ் அவங்களும் ஒன்றிணைந்து அருமையான பாரத பிரதமரை அவர்கள் வரவேற்றார்கள். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா மாநிலத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் அருமையான பிஜேபி ஆட்சியை அவர்கள் நிச்சயமாக ஆதரிக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆதரிக்கவில்லை. இதற்கு காரணம் திராவிட கட்சிகள் தான். இவங்க வந்து அந்த சிண்டு முடிச்சு விடுறாங்க அழகா. இது வந்து ஒரு மத சார்புள்ள கட்சி அப்படின்னு சொல்லி சிண்டு முடிச்சு விட்டுக்கிட்டு திசை திருப்பி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சார் நம்ம கருணாநிதி காலத்திலேருந்தே நம்மளால் பார்க்க முடியுது, கிறிஸ்துவர்கள் எல்லாருமே சேர்ந்து திமுகவுக்கு மட்டும் தான் ஓட்டு போட முடியுது சார். இந்த எலெக்ஷன்லேயாவது அது வந்து பிரியுமா? அதை தான் நான் சொல்கிறேங்க. அதாவது இந்த திராவிட கட்சிகள் இந்த எல்லாருடைய மைண்ட் செட்டில் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, பிஜேபின்னா ஒரு இந்துத்துவா கட்சி. அதான் போன தடவை சொன்னேன், இந்துத்துவான்றது ஒரு மதமே இல்லை, அது ஒரு நாடு. அந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் இந்து தான். நீ முஸ்லீமாக இருந்தாலும் சரி, நீ சீக்கியராக இருந்தாலும் சரி, நீ ஜெயின மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, நீ கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, நீ இந்து நாட்டில் இருக்கிற வரைக்கும் நீ இந்து தான். அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அதனால் பாரத தேசத்தின் அருமையான நம்முடைய பிரதமர் மோடி இருக்கும் பிஜேபி கட்சிக்கு எல்லாரும் ஆதரவு நிச்சயமாக கொடுப்பார்கள். நீங்கள் கட்டாயம் பார்ப்பீங்க 2026 ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் நடைபெறுவதை நீங்கள் பார்ப்பீங்க சார். அதே மாதிரி நம்ம இப்போ புத்தாண்டு வரப்போகுதுனால அன்றைக்கி, ஸோ புத்தாண்டு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? புத்தாண்டு எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்கிறதை காட்டிலும் அதுக்கு முன்பதாக அருமையான என் மக்கள் அனைவருக்கும், இளைய பாரதத்தின் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் நீங்கள் சுகமாய் வாழ வேண்டும், சந்தோஷமாய் இருக்க வேண்டும், மன அமைதி பெற்றிருக்க வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த புத்தாண்டிலே 2025 புத்தாண்டிலே எனக்கு என் கடவுள் வெளிப்படுத்தின சில காரியங்கள் என்னவென்றால், இன்னும் அநேக விதமான பயங்கரமான போராட்டமான காரியங்கள் நடைபெற இருக்கின்றது. அநேக அரசியல் சூழ்நிலைகள் மாறப்போகின்றது. மக்களும் அதற்கு ஏற்றவாறு மாறப்போகின்றார்கள். அடுத்தது வருகின்ற புதிய ஆண்டிலே மழையினால் அநேக இடங்கள் பாதிக்கப்பட போகின்றன. விசேஷமாக தமிழ்நாட்டில் அநேக இடங்கள் மழையினால் பாதிக்கப்பட போகின்றது. இதுவரை காணாத மழை பொழிவு வருகின்ற ஆண்டிலே கட்டாயம் இருக்கும். அதற்கு ஏற்றாற்போல் மக்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு
விசேஷமாக இளம் வயதுள்ள மக்கள், வயதானவர்களை நீங்கள் மதிக்கும் பொழுது உங்கள் வாழ்வும் சிறப்பாக இருக்கும். வயதானவர்களை என்றைக்கும் புறக்கணிக்காதபடிக்கு வயதானவர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா வசதிகளும் நீங்கள் செய்து கொடுக்கும் பொழுது இறைவன் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே சார், சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரத நேர்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றிங்க. மீண்டும் உங்கள் யாவருக்கும் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.